ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம விருச்சிக ராசியுடைய அதிர்ஷ்ட கதவுகள் எதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல உள்ள புள்ளிகளை கரெக்டா ஆக்டிவேட் பண்ணோம்னா அதில் மாற்றங்கள் வெற்றிகள் நிறைய கிடைக்கும். விருச்சிகக்காரர்கள் என்னன்னா ரொம்ப தன்னைத்தானே ஒரு ஒரு பாண்டுக்குள்ள தன்னை ரொம்ப நெகட்டிவா எடுத்துக்கொண்டு இருப்பாங்க. பொதுவாக பாத்தீங்கன்னா எந்த இது பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு திருப்திகரமான தன்மை இருக்காது. ஆனால் எப்படியாச்சும் அவங்களுக்குள்ள ரகசியங்கள் புதைந்து இருக்கும். நிறைய ரகசியங்கள் வைத்திருப்பவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பொதுவாக இளமை கால ரகசியங்கள் நிறைய உண்டு. அதே மாதிரி தன்னை சுத்தி இருக்கிறவங்களோட ரகசியத்தை எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் ரகசியத்தை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளவு ரகசியங்களை உள்வாங்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த இடத்தில் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய இடம் இருக்குதுன்னா நண்பர்களிடையே அப்படிங்கலாம். இவங்களுக்கு நட்புகள் நிலைத்து நிற்காது. எப்பவுமே நட்புகள் ஒரு அன்பேலன்ஸ்டா இருக்கும். ஒரு சரியான ஒரு இதாவே இருக்காது. எப்பவுமே ஏற்ற ஏக்கத்துடன் இல்லாட்டா வருவாங்க போவாங்க. நட்புகள் புதிய புதிய நட்புகள் வரும் போகும். அவங்களுடன் ரொம்ப ஸ்டாண்டர்டா வராது. அப்படி வந்தாலும் அவங்களுக்கு நெகட்டிவாக இவங்களை அவமானப்படுத்தக்கூடிய நட்புகள் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துலதான் உங்க அதிர்ஷ்டம் இருக்குதுன்னா நம்புவீங்களா அப்படின்னா அதுதான் அங்கதான் அதிர்ஷ்டமே இருக்குது. நண்பர்களால் உங்களுக்கு நிறைய காரியங்கள் சக்சஸ் ஆகக்கூடியதும் நண்பர்கள். இவர்கள் தான் உங்களை அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியவர்கள். அதனால எவ்வளவு நெகட்டிவான நண்பர்கள் உருவானாலும் உங்களுக்கு அந்த இடத்தில் அந்த பொறுமையாக அந்த நண்பர்களுடன் டிராவல் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த நண்பர்கள் அவமானப்படுத்தினாலும் அதை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கதான் உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வருது. அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீங்க தேர்ந்தெடுங்கள். இந்த நட்பில் தான் உங்களுக்கு புதிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். நிறைய முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சியுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்குரியது. ஒவ்வொரு முயற்சியிலுமே பண்ணும்போது அந்த அந்த லைன் கிட்ட திரும்பி பின் வாங்கிடுவீங்க. அந்த முயற்சியை நீங்க விடாமல் அப்படி இறுக்கமாக பற்றி கொண்டு அப்படியே நீங்க உள்ளுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியாக வரும். பொதுவாக உங்களுக்கு தகவல் தொடர்பு விஷயங்கள், கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள், கேம்ஸ் இதெல்லாமே நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. ஆனால் இதில் ரொம்ப அடிக்டட் மாதிரி ஆகாமல் இதை அதிர்ஷ்டமாக உருவாக்குங்க. இதை ஒரு தொழிலாக பண்ணினீங்கன்னா இது உங்களுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக ரொம்ப பவர்ஃபுல்லா அதிர்ஷ்டமே இங்க உட்கார்ந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால அதிர்ஷ்டத்துக்குள்ள இடத்தை கரெக்டா எடுத்துக்கோங்க. ஆனா எடுக்கிறது என்னன்னா சில பேர் இதுக்கு அடிக்டட் மாதிரி ஆயிருவாங்க. அடிக்டடா ஆகாமல் இதை கரெக்டா உங்களுக்கு வாழ்நாள் இதை வைத்து அதிர்ஷ்டத்தை உருவாக்க முடியக்கூடிய நிறைய சக்திகள் உருவாகும். இந்த அதிர்ஷ்டத்துக்குரிய இடத்தை உங்களுக்கு பயன்படுத்த தெரிஞ்சுன்னா மிகப்பெரிய அற்புத சக்தியாக மாறுவீங்க. அது போக நீங்க பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கிருஷ்ணர், ராமர் இவங்களுடைய லீலைகளில் முக்கிய பங்குகள் உண்டு அப்படிங்கலாம். கிருஷ்ணருடைய அவதாரமும் சரி, ராமருடைய வழிபாடும் சரி உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு கிருஷ்ண வழிபாடு, ராமர் வழிபாடு பண்ணுவது மிக சிறந்ததாக இருக்கும். ராமர் கோயில்ல போய் துளசி மாலம் கொடுப்பது, துளசி மாலை கொடுப்பதும், கிருஷ்ண கோயில்ல போய் வெண்ணெய் கொடுப்பதும் உங்களுக்கு சிறந்த நன்மையை தரும். அதிர்ஷ்டத்தை திறக்கக்கூடிய மிகப்பெரிய வாயில் கதவுகள் இவங்க கோயிலை தொடும் போது உங்களுக்கு கிடைக்கும். அதனால ராமரும் கிருஷ்ணரும் உங்களுக்கு மிக அற்புத சக்தியாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தல் மிக சிறந்த நன்மையை தரும் அப்படிங்கிறது. பசுமாட்டுக்கு உணவு கொடுப்பது, பசுமாட்டு கோச்சாலையில போய் பராமரிப்பு வேலை செய்வது, இதெல்லாம் பசுவை கிளீன் பண்றது, பசுமாட்டை குளிப்பாட்டி அந்த மாதிரி அலங்காரம் பண்ணுவது, இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய சக்திகள் உங்களுக்கு மாற்றங்களே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நிறைய நீங்களே ஒரு புதைகள் தான். ஆக்சுவலா விருச்சிக ராசிக்காரர்களே ஒரு புதைகள் தான், அதிர்ஷ்டம் தான். விருச்சிக ராசிக்காரர்கள் யார் வீட்டுல பிறக்காங்களோ அவங்க புதையலின் அம்சமாக இருப்பாங்க. அவங்க இருக்கிற வீடு நிறைய அவங்க கஷ்டப்பட்டாலும் அதை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சக்சஸ் கொடுக்கக்கூடியவர்களாக, எல்லாருக்கும் எல்லாம் செய்யக்கூடியவராகவும் இருப்பாங்க. ஆனா விருச்சிக ராசிக்காரர்கள் நண்பர்களை பெறுபவர்கள் ரொம்ப லக்கி. அப்போங்கும்போது விருச்சிக ராசிக்காரர்கள் புதையல் அம்சத்துக்குரியவர்கள். எல்லாமே சாஃப்டா எடுத்துட்டு போவாங்க. ஆனா கோபத்தின் அளவும் அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்களுடைய கோபம் உடனே மறைஞ்சிரும். அதாவது பனி எப்படி இருக்கோ, பனி உருகுனா எப்படி வரும், அதே போல் பனி போல் உள்ள கோபம், அது உருகிடுச்சுன்னா ஒண்ணுமே இல்லை, தண்ணி தான். அந்த மாதிரி உள்ள இதாக இருக்கும். அவ்வளவு எளிமையானவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்களை எளிமையாக ஹேண்டில் பண்ணி அந்த அதிர்ஷ்டத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் எளிமையாக தன்னுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தன் நண்பர்கள் மூலமாக
கெட்ட நண்பர்கள் அவமானப்படுத்துறான், நம்ம இவனை சந்திக்க பிறகு நோய்கள் வந்துச்சு அப்படிலாம் எடுத்துக்கொள்ளாமல் இந்த நண்பர்கள் மூலமாக என்ன அதிர்ஷ்டம் நம்மளுக்கு காத்து இருக்குதுங்கிறதை பொறுமையாக நின்று எடுத்தீங்கன்னா அங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். நல்லா பாருங்க, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு துணை கண்டிப்பாக வரும். அந்த துணை வந்து நண்பனாக இருப்பான். அந்த நண்பன் நெகட்டிவான நண்பனாக இருப்பான். அந்த நெகட்டிவ் நண்பனை வெளியே ஏற்றாமல் அவனை கூட வைத்துக்கொண்டே உங்கள் சக்சஸை நீங்க தொடர்ந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியாளராக இருப்பீங்கிறது சிறிதும் மையம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் பண்ணும்போது நீங்க பூக்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பூக்கள்ங்கிற போது எடுத்தீங்கன்னா லாவெண்டர் பூவை எடுங்க. லாவெண்டர் பூ வந்து இங்க மிகப்பெரிய சக்தியாக இருக்குது. இந்த லாவெண்டர் பூக்களுடன் நிறைய, அதாவது ரெட்டை பொம்மை அதெல்லாம் வைத்து நீங்க வீட்டுல பயன்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்க அதிர்ஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக லாவெண்டர் பூக்களை கிருஷ்ணருக்கு பயன்படுத்துவதும், லாவெண்டர் பூக்கள் மட்டும் இல்லாமல் இந்த கனகாமரம் அப்படி ஜாயிண்ட் வரும் இல்லையா, அந்த கனகாமர பூக்களையும் பயன்படுத்துவது மிக சிறப்பாக இருக்கும். அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பூக்களுடைய அம்சமும், அதே போல் உணவுன்னு எடுத்துனா பாசிப்பயிர் உணவு, அதை வந்து தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். பாசிப்பயிர் உணவுகள், பாசிப்பருப்பு உருண்டைகளை கொடுப்பது மிக சிறந்த பலனை கொடுக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் போது உங்க அதிர்ஷ்ட வாயில் கதவுகள் எளிதாக திறக்கும். அதில் உங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீங்க பின்பற்றலாம். ஆனால் அதிர்ஷ்டத்தை எளிமையாக எடுத்துக்கொள்ள ஒரு இடம், சரியான ஒரு இடத்தை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா அந்த இடம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கிற இடமாக எடுத்துக்கலாம். அதனால அந்த இடத்த பிடிக்கும் போது இறை வழிபாடுன்னு ஏன் செய்ய சொல்றேன்னா, இறைவன், அதாவது இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை தரும் போது நிறைய உங்களுக்கு நெகட்டிவ்ஸ் வரும். அந்த நெகட்டிவ்ஸை பார்த்து நீங்க பயப்படக்கூடாதுதான். இறைவனும் பூக்களையும் நான் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு ராசிக்கும். அதனால ஒவ்வொரு ராசி சொல்லும் போது இறைவனும் அங்க இன்க்ளூட் ஆகுறாரு. அந்த நம்மளுடைய நெகட்டிவ வந்து நம்ம கிட்ட இருந்து அகற்றுவதற்கும், புதையலை நெருக்கத்தில் எடுத்துட்டு வருவதற்கும், அதாவது அதிர்ஷ்டத்தை நெருக்கத்தில் எடுத்துட்டு வருவதற்கும், ஜாக்பாட் உங்களை நோக்கி வருவதற்கும் இந்த இறை வழிபாடுடன் இந்த பூக்களையும் சேர்த்து பண்ணும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக உருவாகுவீங்க. இதனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த இடம் வந்து மிக அற்புத சக்தியை கொடுக்கக்கூடிய இடமாகவும் மாறும். நன்றி, வணக்கம்.